Dear attention students, in this video we are going to see the exercise 2.8. The topic of this exercise is geometric series. Last exercise பார்த்தீங்கன்னா geometric progression பார்த்திருப்போம். இப்போ geometric series. Geometric progression உடைய summation பேர் தான் geometric series. இப்போ இது வந்து எல்லாம் summation பண்றோம். AR ஸ்கொயர் இது வந்து ஒரு geometric progression இல்லையா? இது up to n terms வரைக்கும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா the formula is Sn is equal to a into r power n minus 1 by r minus 1. ஸோ நிறைய ஃபார்முலா நமக்கு 3 டைப் இருக்கு ஃபார்முலா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர் ஆரை பொறுத்து தான் நமக்கு ஃபார்முலா மாறும். இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1 அதாவது மேக்ஸ் 1ஓட பெருசா இருந்ததுன்னா ஃபார்முலா இஸ் a into r power n minus 1 by r minus 1. இஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் 1 ஆர் வந்து 1ஓட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த இடம் சேஞ்ச் ஆகும் 1 minus r power n by 1 minus r இந்த ரெண்டு டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகும் a into 1 minus r power n by 1 minus r. If r is equal to 1, correct r 1 அப்படின்னா நீங்க ஒரே டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 plus 2 plus 2 5 plus 5 plus 5 இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்ததுனா தான் இது இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கு ஃபார்முலா n into a. When comes to the infinite series, ஸோ இதே ஜாமெட்ரிக் சீரீஸை இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ar இப்படி போயிட்டே இருக்கு. இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் இது ஒரு ஃபார்முலா. S infinity equal to a by 1 minus r. That's all. In this, we move to the exercise. Now in the first sum from the exercise 2.8, first subdivision, question is find the sum of first n terms of the GP 5, minus 3, 9 by 5, minus 27 by 25. So in the sequence number a, what is a first term? R into the T2 by T1. That is minus 3 divided by 5, minus 3 by 5. Here, R is less than 1, minus 3 by 5 into less than 1. So Sn formula வந்து a into 1 minus r power n by 1 minus r. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. Sn is equal to a, that is 5 into 1 minus 3 by 5 whole power n. R அப்படின்றது minus 3 by 5 divided by 1 minus 3 by 5. Minus of minus plus ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 plus 3 8 by 5. ஸோ இந்த 5 இங்கே இன்டூ ஆகிடும். 5 into 5 25. 25 by 8 into 1 minus 3 by 5 whole power n. So this is the sum of n terms. Second subdivision from the exercise 2.8. Find the sum of first n terms of the GP. The GP is 256, 64, 16 and it goes on. Right here 256, 64 அப்படின்னு வருது. இதுல first term யாரு a, that is 256. இதுதான் வந்து a. Then r எப்படி கண்டுபிடிப்பீங்க? T2 by T1. That is 64 divided by 256. 64 256. 4 table அடிச்சிங்கன்னா 16 times வரும். இதை 4 table அடிச்சிங்கன்னா 6 4s are 24, remainder 1 4 times. Again 16 table அடிச்சிங்கன்னா 1 time, இது 3 sorry இது 4 times வரும். So the answer is 1 by 4. R உடைய value 1 by 4. இது என்னது? இது less than 1. R is less than 1 அப்படின்னும்போது Sn ஃபார்முலா என்னது? a into 1 minus r power n by 1 minus r. ஃபார்முலா அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. a 256 into 1 minus r 1 by 4 whole power n divided by 1 minus 1 by 4. Okay, 1 minus 1 by 4 இது simplify பண்ணீங்கன்னா எப்படி பண்ணீங்க? 4 minus 1 by 4. இந்த நியூமரேட்டர்லாம் என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இது அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். 1 minus 1 by 4 whole power n. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3 by 4ன்னு வரும். 3 by 4 இந்த by 4 கீழே இருந்து மேலே வந்து இன்டூ ஆகிடும். டினாமினேட்டர் இருந்தால் தான் கேன்சல் பண்ணணும். நியூமரேட்டரில் ஒரு நம்பர் தான் இருக்கும். அந்த 4 வந்து இங்கே இன்டூ ஆகும். 256 into 4 that gives 1024 by 3 into 1 minus 1 by 4 whole power n. So this is the Sn. Second sum from the exercise 2.8. The question is sum of the first 6 terms of a GP 5, 15, 45 and it goes on. So in GPல first 6 terms ஓட sum கேட்குறாங்க. ஓகே, ஏ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து ஏ சம்மேஷன்ல இருந்து சாரி இந்த சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம ஏ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் T2 by T1. T2 வந்து T1 டிவைட் பண்ணணும். 15 by 5 டிவைட் பண்ணீங்கன்னா 3 வரும். 1 times 3 times. ஸோ ஏ ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1. ஹியர் ஆர் இஸ் கிரேட்டர் தென் 1னா ஃபார்முலா என்னது? Snக்கு a into r power n minus 1 by r minus 1. இங்க எனக்கு வந்து S6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம்லாம் n டேர்ம்ஸ் வந்து ஜென்ரலாக என்னன்னு வச்சு போடுறோம். இப்போ இங்கே ஏக்கு என்னுக்கு வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 into 3 power 6 minus 1 by
3 minus 1. So 5 by 3 minus 1 2 வந்துரும் 3 power 6. இது கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே கூட விட்டுடலாம். 3 power 6 minus 1. 3 power 6 என்ன பெரிய வேல்யூ போகிறோம். ஸோ இது 729 minus 1 into 8 by into 5 by 2. 729 minus 1 728. 728 into 5 by 2 இதை 2 அடிச்சிங்கன்னா 364. 364 5 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 420 remainder 2, 32 remainder 3, 18, 20. The third sum from the exercise 2.8. The question is find the first term of the GP whose common ratio 5 and whose sum to the first 6 terms is 46,872. So in the question நமக்கு common ratio that is R கொடுத்திருக்காங்க 5 and S6 sum of 6 terms add பண்ணி அவங்களே கொடுத்திருக்காங்க 46,872. So இதுல இருந்து நம்மள A கண்டுபிடிக்க சொல்றாங்க. What is the first term அப்படின்னு கேட்குறாங்க. S6 Sn ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். What is the formula for Sn? A into R power n minus 1 by R minus 1. A அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் here R is greater than 1. 1ஓட அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். now இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. A இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. what is R? 5 power n is 6 terms minus 1 by 5 minus 1 equal to 46872. So A by 4 into 5 power 6. 5 power 6 is 15,625 minus 1. It is 5 cube வந்து 125. 125 into 125 15625. Okay, இப்போ இந்த term the 4 டிவைட் ஆகிற term வந்து அங்கே into ஆகும். 46,872 into 4 divided by இதில் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 15624. This is the value of A. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்துடும். 4 டேபிள் அடிச்சிங்கன்னா இது எத்தனை டைம்ஸ் வரும்? இது 1 டைம். இங்கே வந்து 3 ரிமைண்டர் 36 9 டைம்ஸ் 0 24ல் 6 டைம்ஸ். அகைன் இந்த 12 அடிச்சிங்கன்னா 1 38 7 19 ரிமைண்டர் 1 10 5 3 1953. இந்த 12 அடிச்சிங்கன்னா 2 3 4 3 6. ஓகே, இதை 3 டேபிள் அடிக்கலாம் ரெண்டுத்தையுமே. நான் இங்கே 10 18 இங்கேயும் 18. 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 6 3s are 18 ரிமைண்டர் 1 15 5 டைம்ஸ் ரிமைண்டர் 1. 3 டேபிள் எங்கே அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸ் 24. 3 டேபிள் 8 டைம்ஸ் 1 2 1. ஸோ 6 7 8 1 2 651 1 times 651 0 3 1 2 times 1302. ஸோ ஏவோடைய வேல்யூ வந்து 12. லாஸ்ட்டாக அதை டிவைட் பண்ணி தான் போட்டாலும். See the fourth sum from the exercise 2.8. Find the sum to infinity of 3 plus 4 plus 1 up tends to infinity வரைக்கும் போகணும். ஸோ sum tends to infinity in GP அப்படின்னா அது ஃபார்முலா S infinity equal to A by 1 minus R. ஸோ இதுலேருந்து நம்ம A எடுத்துக்கலாம். what is A? 9. what is R? T2 by T1. 3 divided by 9. 3 divided by 9 gives 1 by 3. ஸோ ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்க. A 9 1 minus 1 by 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 minus 1 by 3. இந்த டினாமினேட்டர் உள்ள 3 மேலே போய் நியூமரேட்டர் இன்டூ ஆகும். 9 into 3 3 minus 1 2. ஸோ 9 into 3 27 by 2. ஸோ திஸ் இஸ் த sum tends to infinity of the first subdivision sum. Second subdivision sumல பாருங்க 21 plus 14 plus 28 by 3 and it goes on up to infinity வரைக்கும். So what is A here? A என்றது 21 first term. R T2 divided by T1 14 divided by 21 7 table அடிச்சீங்கன்னா 2 by 3. So substitute பண்ணலாம். S infinity equal to A by 1 minus R 21 by 1 minus 2 by 3. 2 இங்கே 3 இங்கே என்ட்ரு பண்ணியா 3 minus 2 1 1 by 3. இந்த 3 மேலே வந்துடும். 21 into 3 gives 63. So this is the sum of infinity. To the second subdivision sum. The fifth sum from the exercise 2.8. Find the first term of an infinite GP is 8. First term கொடுத்திருக்காங்க. That is A is 8 and its sum to infinity is 32 by 3. That is S infinity உடைய ஆன்சர் கொடுத்திருக்காங்க 32 by 3. They ask you to find the common ratio. R கண்டுபிடிக்க சொல்றாங்க. So the formula S infinity formula நமக்கு தெரியும். A by 1 minus R is equal to 32 by 3. So இதுல இருந்து இந்த R கண்டுபிடிக்கணும். Substitute the value of A and simplify. 8 by 1 minus R equal to 32 by 3.
ஸோ இந்த 8 இங்கே அடிச்சிடலாம், நேராக டேரெக்டாக கூட அடிக்கலாம். 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா 3, இந்த 1 மைனஸ் ஆர் அங்கே கொண்டு போனீங்கன்னா 4 இன்ட்டு 1 மைனஸ் ஆர். ஹியர் 3/4 ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆர். ஆர் வந்து நெகட்டிவ்ல இருக்குது, இந்த சைடு கொண்டு போங்க. ஆர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/4. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 minus 3, 1, 1/4. So the value of R is 1/4. Sixth sum from the exercise 2.8. The question is find the sum of n terms of the series. First division sum. ரெண்டு சம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா 0.4 plus 0.44 plus 0.444 plus it tends up to n terms. ஸோ இதோடைய சம்மேஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து சம்மேஷன் பார்த்தீங்கன்னா 0.4 0.44 வந்து ஒரு ஜிபியும் கிடையாது, ஏபியும் கிடையாது. பட் இது கம்ஸ் அண்டர் த ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்றதுனால ஸோ நம்ம ஜாமெட்ரிக் சீரீஸாக அதை மாற்றி ஆகணும். மாற்றத்துக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யூ ஹேவ் டு டேக் த காமன் 4 எல்லா டேர்ம் வந்து 4 காமனாக எடுக்கணும். எடுத்தீங்கன்னா 0.1 0.11 0.111 அப்படி கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும்? நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் ஈச் டேர்ம் பை 9. ஒவ்வொரு டேர்மையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதே சமயத்தில் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணுற டேர்ம் நான் வெளியில் போட்டுட்டேன், மல்டிப்ளை பண்ணுற டேர்ம் மட்டும் உள்ளே இன்ட்டு பண்ணுறேன். இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா 0.9, இங்கே 9ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 0.99, இங்கே 9ஆல் இன்ட்டு பண்ணும்போது 0.999. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும் அப்படி n டேர்ம்ஸ். இப்போ இதை நான் அகைன் இதை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறேன். 0.9 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 minus 0.1. 1ல் 0.1 சப்ராக்ட் பண்ணால் அது வருமா? அதேமாதிரி 1ல் 0.01 சப்ராக்ட் பண்ணினா இது வருமா? அகைன் 1ல் 0.001 சப்ராக்ட் பண்ணினா இது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூஸாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சிடும். இந்த 4/9 வெளியில் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த 1 1 1 அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தனியாக எடுத்துக்கங்க. 1 + 1 + 1 up to n terms. n terms இருக்கும் இல்லையா, அதில் அதை எடுத்துச்சு. now minus 0.1 minus 0.01 minus 0.001 அந்த டேர்ம்ஸ்லாம் தனியாக எடுக்கிறோம் up to n terms. இப்போ இதுவும் ஜிபி தான், இதுவும் ஜிபி தான். இது ஜிபி வித் a is equal to 1, r is equal to 1. ஏவும் ஆரும் ஒன்றுனா ஃபார்முலா n into a, n into a அதுக்கு ஃபார்முலா. ஸோ n into a, ஏன்ற வேல்யூ 1 தான். ஸோ n into 1 n 1. செகண்ட் ஜிபியில் பார்த்தீங்கன்னா ஏன்றது 0.1, r அப்படின்ட்டு t2 divided by t1. இதுலேருந்து டிவைட் பண்ணிங்கன்னா 0.1 தான் வரும். அது 0.1 0.1 இன்ட்டு பண்ணால் அது வரும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே 0.1 தான். ஃபார்முலா வந்து a into 1 minus r power n by 1 minus r. அதில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியது தான். 0.1 into 1 minus 0.1 whole power n by 1 minus 0.1. 1ல் 0.1 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.9 வரும். ஸோ ரெண்டுத்துலையுமே டெசிமல்ஸ் வந்து ஒரு டிஜிட் முன்னாடி இருக்கிறதுனால ரெண்டுத்துமே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். ஸோ 1/9 அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த 4/9 உள்ளே இன்ட்டு பண்ணணும். ரெண்டு டேர்முக்கும் இன்ட்டு பண்ணணும். இங்கேயும் இன்ட்டு பண்ணணும், இங்கேயும் இன்ட்டு பண்ணணும். ஸோ இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா 4/9n மைனஸ் 4 into 1 4, 9 into 9 இங்கே டெசிமல் நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 9 into 9 81 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த given question 0.4 plus in the sum of n terms. You only see the sixth sum, second subdivision from the exercise 2.8. The question is find the sum to n terms of the series 3 plus 33 plus 333 plus 10 up to n terms. ஸோ இது வந்து ஜிபி கிடையாது. லாஸ்ட் சப்டிவிஷன் மாதிரியே தான், இதுவும் ஜிபி கிடையாது. பார்க்கறதுக்கு வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் மாதிரி தெரியும், பட் இது ஜாமெட்ரிக் சீரீஸ் கிடையாது. ஸோ முதல்ல ஜாமெட்ரிக்காக மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 3 அப்படின்ற டேர்மை காமனாக எடுக்கணும். எடுத்துட்டிங்கன்னா 1 + 11 + 111 + அப்படி போயிட்டே இருக்கும். அகெயின் we have to multiply and divide each term by 9. ஸோ போன சம்பளம் போட்ட மாதிரி தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் each term by 9. டிவைட் பண்ணுற டேர்மை வெளியில் வச்சிடணும், மல்டிப்ளை பண்ணுற டேர்ம் மட்டும் உள்ள நியூமரேட்டர் இன்ட்டு பண்ணுங்க. 9 1 into 9 9, 11 into 9 99, 111 into 9 999 அப்படி வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் 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 போயிட்டே இருக்கும். இதில் 3யும் 9 கேன்சல் பண்ண முடியும், அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3. இப்போ 9 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 10 - 1. 99 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100 - 1. திஸ் இஸ் 1000 - 1 goes on up to n terms. இப்போ இந்த 10 100 1000 அந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஒரு சீரீஸாக ரெடி பண்ணுறோம். -1 -1 -1 எல்லாமே -1 தான். அப்போ மைனஸை காமனாக போட்டு 1 + 1 + 1 up to n terms. ஸோ இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ், இது ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ். இதோடைய சீரீஸில் ஏ வந்து 10, ஆரும் 10 தான். ஏன்னா 100 t2 divided by t1, 100 divided by 10 gives 10. என்னன்றது n தான். n வந்து n டேர்ம்ஸ்ன்றதுனால ஜென்ரலாகவே n தான் வச்சு சம முடியும். ஸோ
ஸோ 1/3 இன்ட்டு ஃபார்முலா, இதுக்கு ஃபார்முலானது a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஏன்னா இங்கே வந்து ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்றதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். மைனஸ் n இன்ட்டு ஏ, ஏன்னா இங்கே ஆர் வந்து 1 அப்படின்னும் போது ஃபார்முலா n இன்ட்டு ஏ வரும். இப்போ வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்க. ஏன்றது 10 இன்ட்டு ஆர் 10 பவர் n மைனஸ் 1 பை 10 மைனஸ் 1 மைனஸ் n இன்ட்டு 1. 10 மைனஸ் 1 9. இப்போ அகைன் இந்த 1/3 உள்ள இன்ட்டு பண்ண போகிறோம். இது இங்கே டேர்ம் இன்ட்டு பண்ணணும், இங்கேயும் இன்ட்டு பண்ணணும். இங்கே 1/3 10 கூட 1 இன்ட்டு பண்ணிங்கன்னா 10. 3 இன்ட்டு இங்கே 9 வரும். 3 9s are 27 into 10 to the power of n minus 1 minus 1/3 into பண்ணிங்கன்னா n/3. That's all. We are going to see the seventh sum from the exercise 2.8. The question is find the sum of the geometric series 3 plus 6 plus 12 plus up to then sum tends up to 1536. Plusல கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் கொடுக்கல, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம முதல்ல n கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேருந்து ஏ எடுத்துங்க. ஏ அப்படின்றது 3, ஆர் அப்படின்றது t2 டிவைட் பை t1, 6 டிவைட் பை 3, 6 டிவைட் பை 3 gives 2, இதுதான் 6. tn, இதை tn அசியூம் பண்ணிக்கங்க. tn ஈக்குவல் டு ஏஆர் பவர் n மைனஸ் 1, அந்த ஃபார்முலாவில் போடுங்க. tn என்ன 1536 இஸ் ஈக்குவல் டு 3, ஏன்றது 3 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1. முதல்ல இந்த 3 எடுத்து இங்கே டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம், இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 5 1 2. ஸோ 512. 512 2 உடைய பவரில் ரைஸ் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பவர் n மைனஸ் 1 இருக்குது. அப்போ இந்த 512 2 பவர் ஆல்ரெடி நம்ம சம்மில் போட்டிருக்கோம் 256. அப்படியே டிவைட் பண்ணிட்டே போனீங்கன்னா 9 2s வரும். ஸோ அப்போ 2 பவர் 9. ஸோ இப்போ பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. பேஸ் ரெண்டு சேம். அப்போ பேஸ் ரெண்டையும் விட்டுட்டு n மைனஸ் 1 ஈக்குவல் டு 9, மைனஸ் 1 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 1, n ஈக்குவல் டு 10. ஸோ S10 கண்டுபிடி சொல்லிடுறாங்க. சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 10 டேர்ம்ஸ் இருக்குது. S10 ஃபார்முலா, n ஃபார்முலா, Sn ஃபார்முலா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வாட் இஸ் a 3 r 2 பவர் 10 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. 3 இன்ட்டு 2 பவர் 10, 2 பவர் 10 உடைய வேல்யூ 1024 மைனஸ் 1. 1024ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1023 இன்ட்டு 3. ஸோ இந்த 3 என்ட்ரு பண்ணிங்கன்னா 9603, 3069. So this is the sum of 10 terms. So we are going to see the 8th sum from the exercise 2.8. The question is, Kumar writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it costs ₹2 to mail one letter, find the amount spent on the postage when 8th set of letter is mailed. அதாவது குமார் அப்படின்றவர் ஒரு ஃப்ரெண்டுக்கு, அவர் 4 ஃப்ரெண்டுக்கு லெட்டர் போடுறாரு. அந்த 4 பேரையும் அதே காப்பியை வச்சு ஒவ்வொருத்தரையும் 4 பேருக்கு லெட்டர் போட சொல்றாங்க. அகைன் அந்த 4 பேர் 4 இன்ட்டு 4 16 ஆகிடும். ஸோ இது அப்படியே ஒரு ப்ராசஸாக கண்டினியூ ஆகிட்டே போயிடுது. ஸோ அது எப்படி முதல்ல ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து குமார் 4 பேருக்கு லெட்டர் போடுறாரு. அந்த 4 பேரையும் 4 பேருக்கு போட சொல்றாரு. அப்போ 4 இன்ட்டு 4 16, 16 பேர் ஆகிடும். 16 பேர் அகைன் அங்கே ஒவ்வொருத்தரும் 4 பேருக்கு போடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இதில் ஒரு லெட்டருக்கு போஸ்டேஜுக்கு ₹2 ஆகுது. ஸோ அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகுது இல்லையா, அந்த அமௌண்ட்டு தான் வந்து இங்கே ஒரு ஜிபியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 4 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 2 என்னது 8, 16 இன்ட்டு 2. அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா 16 லெட்டர். இந்த 4 பேர் 4 பேருக்கு லெட்டர் போடும்பொழுது 16 லெட்டர் போகுது. 16 இன்ட்டு 2 32. அகைன் 64 இன்ட்டு 2 128. அப்படியே போகும்போது 8 செட்ஸ். இந்த 8 செட்ஸ் வர்றப்போ மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும், போஸ்டேஜுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. தட் இஸ் S8 கேட்குறாங்க. ஏஆர் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏஆர் இதுலேருந்து எடுத்துக்கிறோம். ஏன்றது 8, ஆர்ன்றது T2 பை T1, 32 பை 8 gives 4. சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா வந்து a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. a 8, ஆர் 4 பவர் 8 மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1. ஸோ 8 பை 3, 4 பவர் 8, 4 பவர் 8, 4 பவர் 8னா அதை 2 பவர் 16 போடலாம். ஓகே, 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4, 4 4 16, 16 இன்ட்டு 16 256 வருது. ஸோ அகைன் 256 இன்ட்டு 256 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 65536 மைனஸ் 1.
இதுலேருந்து இதை ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா 65535 into 8/3. அகைன் இதை 3 ஆல் அடிச்சிங்கன்னா 2 1 21 ரிமைண்டர் 2 25 8 times ரிமைண்டர் 1 34 ரிமைண்டர் 1 5 8 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 8 5s are 40 ரிமைண்டர் 4 32 plus 4 36 ரிமைண்டர் 3 64 67 ரிமைண்டர் 6 8 plus 6 14 remainder 1 16 plus 1 17 174760. So this is the amount. We are going to see the tenth sum from the exercise 2.8. The question is, if Sn is equal to x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube plus tends up to n terms, then prove that x minus y into Sn is equal to x square into x power n minus 1 by x minus 1 minus y square into y power n minus 1 by y minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிவன் கண்டிஷன்லேருந்து கிவன் ஈக்குவேஷன் வந்து இதை எடுத்துக்கலாம். Sn equal to இந்த டேர்ம் அப்படியே எடுத்து இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பாருங்க, ஆன்சரில் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. Sn கூட எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூல இருக்கு. ஸோ அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை நான் எல்லா டேர்ம் கூடயும் இன்டூ பண்ண போகிறேன். ஒவ்வொரு டேர்ம் கூடயும் நான் எக்ஸ் மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு Sn ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் கூட ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ பண்ணும். இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கூட ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இது கூட ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம் கூடயும் பண்ணிட்டே போகிறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். இப்போ இது பாருங்க, இது சிம்பிளிஃபை பண்ணினா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கிவ்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அது மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் வரும். அடுத்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்னு. ஸோ இதில் அப் டு 10 it tends up to n terms. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் காமனா. எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 5 இப்படி போயிட்டே இருக்கும். அப் டு n டேர்ம்ஸ் போகும். இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். பாருங்க, இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக ஃபார்ம் ஆகும். இதை பாருங்க, அது மாதிரி ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் பவர் 4. ஸோ எல்லாத்துலையும் மைனஸ் காமனாக இருந்தாலும் சென்டரில் மைனஸை காமனாக எடுத்துட்டு இதை ஒரு ஜிபி எழுதிக்கிறோம், ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் ஒய் பவர் 4 அப்படின்னு. So this is a GP with a equal to x square, r equal to t2 divided by t1. x cube x square ஆல் டிவைட் பண்ணினா we'll get x. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா a என்றது y square, r equal to y. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a into r power n minus 1 by r minus 1 ரெண்டு இடத்துலையுமே இதில் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா வரும் a x square into x power n minus 1 by x minus 1 minus a இந்த ஏக்கு இந்த y square into y power n minus 1 by y minus 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியதோ அது வந்துடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.